This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. கற்றாழை ஆலோவேரா என்ற தாவரவியல் பெயரை கொண்டது. சோற்று கற்றாழை, சிறு கற்றாழை, பெரும் கற்றாழை, பேய் கற்றாழை, கருங்கற்றாழை, செங்கற்கற்றாழை, ரயில் கற்றாழை என இதில் பல வகைகள் உண்டு. தளிர் பச்சை, இளம் பச்சை மற்றும் கரும் பச்சை என பலவிதமாக இருந்தாலும் முதிர்ந்தவையே மருத்துவத்தன்மை நிறைந்தவை. அழகு பொருட்கள், மருந்து பொருட்கள் தயாரிக்க பெரிதும் பயன்படும் இவற்றின் உள்ளே இருக்கும் சதை பகுதியான ஜெல்லை எடுத்து அதை தண்ணீரில் 7 முதல் 10 தடவை நன்றாக கழுவி பயன்படுத்த வேண்டும். இந்த ஜெல் சூரிய ஒளியுடன் கலந்து வரக்கூடிய கடுமையான வெப்பத்தை ஏற்படுத்தும் காமா மற்றும் எக்ஸோ கதிர்வீச்சுகளின் பாதிப்பிலிருந்து சருமத்தை காக்கும். அத்துடன் சருமத்தின் நிறத்தையும் மேம்படுத்தும். கற்றாழை ஜூஸ் நிறைய நோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடியது. தினமும் காலை வேளையில் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை குடித்து வந்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் முழுமையாக வெளியேற்றப்படும். இதனால் உடலில் மெட்டாபாலிசம் அதிகரித்து உடல் எடை வேகமாக குறையத் தொடங்கும். அதே வேளையில் உடல் ஆரோக்கியம் மேம்படவும் உதவும். மாதவிடாய் கோளாறுகள் சரியாவதோடு மலச்சிக்கல், உடல் உஷ்ணம், வயிற்று கோளாறுகள் சரியாகும். உடலுக்கு பல்வேறு நன்மைகளை அள்ளித்தரும் இந்த ஜூஸை எப்படி செய்வதென்று அறிந்து கொள்வோம். இதன் ஜெல்லை தனியாக எடுத்து அதன் கசப்புத்தன்மை போகும் அளவுக்கு தண்ணீரில் நன்றாக கழுவி வைத்து கொள்ள வேண்டும். தோல் நீக்கிய இஞ்சி, தேன், எலுமிச்சை சாறு, உப்பு அனைத்தையும் தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்சியில் அரைத்து வடிகட்டி அதனுடன் கற்றாழை ஜெல் 1 டம்ளர் தண்ணீர் விட்டு மீண்டும் மிக்சியில் அரைத்தால் ஜூஸ் தயார். சதை பிடிப்புள்ள 3 கற்றாழைகளின் சதைப்பகுதியை சேகரித்து ஒரு பாத்திரத்தில் வைத்து அதன் மீது படிகாரத்தூளை தூவி வைக்க வேண்டும். அப்போது தசைப்பகுதியில் இருந்து நீர் பிரிந்து வரும். இந்த நீருடன் வெண்ணெய், கற்கண்டு, வால்மிளகு சேர்த்து சாப்பிட்டால் சிறுநீரக கழிப்பதில் ஏற்படும் வலி, உடல் அரிப்பு போன்றவை சரியாகும். இதிலிருந்து எடுக்கப்பட்ட நீருடன் அதற்கு சமமான நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீர் சுண்டும் அளவுக்கு காய்ச்ச வேண்டும். இதை தினமும் தலையில் தடவி வந்தால் கூந்தல் நன்றாக வளர்வதுடன் நிம்மதியான தூக்கத்தையும் வரவழைக்கும். வெப்பத்தை தணிக்கும். 6 டீஸ்பூன் ஜெல்லுடன் 1 சிட்டிகை பொரித்த பெருங்காயம், தேவையான அளவு பனைவெல்லம் சேர்ந்து இடித்து வைத்து கொள்ள வேண்டும். அதை 1/2 கிராம் அளவுக்கு தினமும் 2 தடவை சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வந்தால் மாதவிடாயின் போது ஏற்படும் வயிற்று வலி குறையும். கற்றாழையின் ஜெல்லை தினமும் வெண்படைகளின் மீது பூசி வந்தால் நாளடைவில் குணமாகும். இட்லி பானையில் தண்ணீருக்கு பதில் பால் ஊற்றி கற்றாழை வேரை சிறு துண்டுகளாக நறுக்கி இட்லி தட்டில் வைத்து வேக வைக்க வேண்டும். பிறகு அதை உலர வைத்து பொடியாக்கி தினமும் 1 டீஸ்பூன் பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு மிகவும் நல்லது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.